தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருமாவளவனுக்கு பிரபல தமிழ் நடிகை பதிலடி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திருமாவளவனுக்கு பிரபல தமிழ் நடிகை பதிலடி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது சம்பந்தமாக மதுரை பழங்கானத்தத்தில் கடந்த திங்கட்கிழமை விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருமாவளவன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அவர் கலந்து கொண்டு உரையாற்றுகையில், முருகன் தமிழ் கடவுள், பார்ப்பனர்கள் எவ்வாறு உரிமை கொண்டாட முடியும்? பார்ப்பனர்கள் குமரன் என்ற பெயரை சுப்பிரமணியசாமி என்று மாற்றிவிட்டார்கள். கந்தன் என்று கூட சொல்ல மாட்டார்கள், ஸ்கந்தன் என்றுதான் சொல்வார்கள். முருகன் தமிழ் கடவுள், பார்ப்பனர்கள் தங்கள் கடவுள் என்று கூறிக்கொண்டு அரசியல் லாபம் அடைய ஆதாயம் தேட பார்க்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். மேலும் பார்ப்பனர்கள் யாரும் முருகன் பெயரை தங்களுடைய குழந்தைகளுக்கு சூட்ட மாட்டார்கள் என்று கூறியிருந்தார். இதற்கு பிரபல தமிழ் நடிகை கஸ்தூரி பதிலடி கொடுத்துள்ளார். தன்னுடைய கணவர் பெயர் குமார் என்றும் தன்னுடைய மகன் பெயர் கார்த்திகேயன் என்றும் கூறியுள்ளார். மேலும் கர்நாடகாவில் முருக கடவுளுக்கு கோயில்கள் உள்ளன. முருகையா என்ற பெயர்கள் கன்னடர்கள் சூட்டியுள்ளார்கள். ஆகவே பார்ப்பனர்களும் முருகனுடைய பெயரை சூட்டுகின்றார்கள். தன்னுடைய மகனுக்கு கூட முருகனின் மறுபெயரான கார்த்திகேயன் என்றுதான் சூட்டியுள்ளேன் என்று அவர் கூறியுள்ளார். பார்ப்பனர்கள் அழகு குத்துவார்களா, பால்குடம் எடுப்பார்களா, தீச்சட்டி எடுப்பார்களா என்ற கேள்விக்கெல்லாம் திருமாவளவனின் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்று பதிலடி கொடுத்துள்ளார் கஸ்தூரி. திருமாவளவன் சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்துள்ளார். இதனால் அவர் மனசாட்சிக்கு விரோதமாக பேசுகிறார் என்று கஸ்தூரி தெரிவித்துள்ளார். திருமாவளவனுக்கு பிரபல தமிழ் நடிகை கஸ்தூரி பதிலடி கொடுத்துள்ளார் மதுரையில்.